சின்ன பிள்ளை இல்லைன்னா எங்க அம்மாட்ட போய் சீக்கிரம் பின்னி விடுங்கம்மா, ஸ்கூலுக்கு போகணும், நேரமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, பின்றதுக்கு நமக்கு இந்த இதுல பின்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏற்கனவே பின்னி வச்சிருக்கீங்க பாருங்க, பின்னி அழகா வச்சாச்சு. இந்த இதுக்கு அழகா பின்னிட்டேன். புரட்டா மாவுல இப்படி பின்னிருக்கேன். இன்னொரு இது பின்னணும். சின்ன சின்ன பிள்ளைல நம்ம அம்மா போய் தொல்லை பண்றது, சீக்கிரம் பின்னுங்கம்மா, சீக்கிரம் பின்னுங்கம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையா இருப்பாங்க பத்துக்கிடுக்க. நம்ம இந்த இப்ப பின்றதுக்கு இவ்வளவு திணறு வருது பாருங்க, திணறு. எனக்குன்னா என்ன தானையோ பின்னிரும் பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் ஏனதானவோ எப்படியோ பின்னி போட்டுறது வீட்டுல. இப்ப பின்றதுக்கு ரொம்ப திணறுது. இந்த திணறுல என்ன செய்ய? இங்க பாருங்க, இது இன்னொரு இது பின்னியாச்சு. இப்போ ஏற்கனவே பின்னுன இதுல இது கொஞ்சம் பெருசா இருக்கு, அது மாவு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பார்த்துக்கிடுக்க. இந்த மாவு கம்மியானதுல இங்க பாருங்க, இப்போ இத இப்படியே சடைய அப்படியே கொண்ட சுத்துற மாதிரி சுத்தி, இப்ப இதுல பூவை வச்சிட வேண்டியதுதான். பூ ஏற்கனவே செஞ்சு வச்சேன், அந்த பூவை இப்படியே வச்சிடுறேன். இந்த இதையும் கொஞ்சம் சுத்திடுறேன் பார்த்துக்கிடுங்க. சின்ன பிள்ளைல நம்ம அம்மாவை எவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்கோன்னு இப்ப புரியுது. இப்போ இதையும் சேர்த்து சுத்திடுறேன். சுத்திட்டா ஒரு அழகா கொண்டையில பூ வச்ச மாதிரி ஆயும். அதானே சூண்டு உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன், சரியா? சடை பின்னி பூ வச்ச மாதிரி அழகா வச்சிருக்க பாருங்களேன்.